அஸ்ட்ரோபாபு ஆன்லைன் டிவி நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பின்னால் உங்களை இந்த காணொளி மூலம் தொடர்பு கொள்வதில் மகிழ்வுறுகிறேன். வழக்கம் போல இது ஒரு வித்தியாசமான ஜோதிட பதிவு தான். அதாவது கிரக சேர்க்கைகள் சில நேரங்களில் பல்வேறு விதமான தன்மைகளை மாற்றுத்தன்மைகளை செய்து விடுகிறது. அதில் குறிப்பாக பல்வேறு விஷயங்களை நம் கிரக சேர்க்கைகளை பற்றி பல்வேறு விஷயங்களை என்னுடைய காணொலியில் பேசி வந்திருந்தாலும் கூட இந்த காணொளி என்பது இந்த சனியும் ராகுவும் இணைவு அப்படின்னு பார்த்த உடனே இந்த சனி ராகு இணைவு அப்படின்னோட நிறைய பேர் பலன் சொல்வதில் வித்தியாசமான விஷயங்களை சொல்லி வருகிறார்கள். பொதுவாகவே இந்த சனி என்பவன் யாருன்னா கர்மக்காரகன்னு சொல்லியிருக்காங்க, ஜாதகத்தில் ஆயுள்காரகன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எடுத்த உடனே என்ன பண்ணு, இந்த சனி ராகு இணைவு ஐயோ அவங்களுக்கு ஆயுள் பங்கம் ஏற்பட்டு விடும் அப்படின்னு ஒரு பயமுறுத்தல். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சனியை பொறுத்தவரை எப்படி ஆயுள்காரகன்னு சொல்லியிருக்காங்களோ கர்மக்காரகனும் அவரே தான் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்தவரை கர்மக்காரகனும் அவரே, கர்மக்காரகனும் அவரே. கர்மம் என்பது என்ன? செயல்பாடு. இப்போ செயல்பாடுக்கு உழைப்பு தேவை. உழைப்புக்கு உண்டான கிரகம் சனி. அப்போது ஒரு கர்மம் செய்ய வேண்டும் என்றால் சனி வலுத்திருக்க வேண்டும். கர்மம்னா ஒன்றா எல்லாரும் என்ன இந்த இறந்ததுக்கு அப்புறம் செய்யக்கூடிய கர்மம்னு நினச்சிக்கிறாங்க. கர்மம்னா நீங்கள் டே டு டே லைஃப்பில் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுடைய கர்மா தான். அப்புறம் நீங்கள் எப்படிப்பட்ட தன்மையில் இருப்பீர்கள், இந்த கர்மா செய்வதற்கு உண்டான தன்மைகள் அப்படின்னு பார்க்கிற பொழுது டே டு டே லைஃப்பில் நம்ம கர்மா செய்யணும் அப்படின்னும் போது நம்மளுடைய மனித தன்மையில் என்ன விதமான உடலமைப்புகள் பெற்று இருக்க வேண்டும், என்ன விதமான மனோநிலைகள் இருக்க வேண்டும், என்ன விதமான புரிந்து கொள்ளல் தன்மை உங்களுக்கு இருக்க வேண்டும், இதை பொறுத்து தான் உங்களுடைய கர்மா தீர்மானிக்கும். அப்போ இதனுடைய அடிப்படையை யார் சொல்லுவதென்றால் அதுவும் சனியே. ஏன்னா நான் நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன், சனி என்பது வேற ஒன்றும் இல்லாத முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லாமல் இந்த உடம்பு நிற்குமா? நிற்காது. வெறும் சதைக்கோலம். இந்த உடம்பு அமைப்பில் ஆகச்சிறந்த ஒரு விஷயம் முதுகெலும்பு தான். அந்த முதுகெலும்பு தான் சனி. அப்போ அவர் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படின்னா சனி வலுப்பெற்று இருக்க வேண்டும் ஒரு ஜாதகத்தில். சரி, இப்போ சனி ராகு இணைவு இருக்கிறாரு அப்படின்னும் போது ராகுவினுடைய தன்மையை நான் தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் ரொம்ப பாசிட்டிவாக பேசி வந்தாலும் கூட இந்த சனி ராகு அப்படின்னு பார்க்கிற பொழுது அதுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு தன்மை இல்லைன்னு தான் சொல்லணும். என்ன காரணம்னா இந்த கர்மாவை அது தொடர்பு கொள்ளுது. ராகு கர்மாவுடன் இணைகிறது. அப்போ அந்த கர்மாவை பெரிதுபடுத்தும். அப்போ உங்களுடைய கர்மா எவ்வாறாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொழுது இந்த சனி ராகுக்கு பலன் எடுக்கிற பொழுது மட்டும் அவர்களுடைய 10ஆம் பாவத்தை கவனிக்க வேண்டும். அந்த ஜாதகரினுடைய 10ஆம் பாவத்தை கொஞ்சம் நல்லா ஒத்து பார்க்கணும். 10ஆம் இடத்து அதிபதி எங்கே அமர்ந்திருக்கிறார், 10ஆம் இடத்துல என்ன கிரகம் அமர்ந்திருக்கிறது அப்படின்னும் போது இந்த கர்மா எந்த அளவுக்கு அவரை பாதிக்கும் அப்படின்னு டிசைடிங் ஃபேக்டருக்கு வரலாம். இது போக குறிப்பாக மாந்தியை பற்றி கொஞ்சம் விஷயங்களை எடுக்கணும். இந்த சனி ராகுக்கு பலன் எடுக்கிற பொழுது மட்டும் எடுக்கணும். பொதுவாக சனி ராகு அப்படின்னு சொன்னால் பல்வேறு இடைஞ்சல்களை கொடுத்து விடும். வாழ்க்கையில் பல்வேறு தடை தாமதங்கள் சாதாரண தடை தாமதங்கள் இல்லை, கொஞ்சம் கடினமான சூழல்களை கடக்க வேண்டிய சூழல்கள் ஏற்படும். அந்த மாதிரியான கர்மாவில் உங்களுடைய பிறப்பு இருக்குமே ஆனால், அந்த மாதிரியான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு இருக்குமே ஆனால் அதை ராகு பெரிதுபடுத்துவார். ராகுவினுடைய தன்மை என்ன? நீங்கள் எது போட்டாலும் அதை பெருசு பண்ணும். நல்லது போட்டாலும் பெருசு பண்ணும், கெட்டது போட்டாலும் பெருசு பண்ணும். அப்போ இந்த சனி ராகு இணைவு இருப்பவர்கள் அப்படின்னு பார்க்கிற பொழுது அவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான கர்மங்களையும் கடந்து வர வேண்டியது இருக்கும். இதற்கு நிறைய பரிகாரங்கள்லாம் சொல்லுவாங்க, காசிக்கு போயிட்டு வாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த சனி ராகு மாந்தி அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் கொஞ்சம் மிக கடுமையான ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த மாதிரி இருந்து யாருக்காவது இருந்தால் அவர்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு விடயங்கள் அவர்கள் தப்பிக்க வேண்டும் அல்லவா? ஸோ அதற்காக இந்த கர்மம் என்பது எதற்குள் நிகழ்கிறதுனா நம்மளுடைய வாழ்க்கையே இந்த காலத்திற்குள் தான் இருக்கிறது. காலம் என்பது மணி நேரங்கள் அல்ல, காலம் என்பது இரவு பகல் அல்ல, காலம் என்பது உணர்தல் நிலை. உங்களுடைய உணர்தல் நிலைக்கு அப்பால் போயிட்டீங்கன்னா இந்த இரவு பகல் தெரியாது. அதான் ஒரு விஷயமா பொதுவாக சொல்லுவாங்க, நீங்கள் இரவு தூங்குகிற பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க. தூங்குகிற பொழுது கூட நீங்கள் காலத்தில் சிலவங்க இருப்பாங்க, சிலவங்க தான் காலத்தை விட்டு வெளியே போவாங்க. இந்த நிறைய கனவுகள் வர்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சனி ராகுவினுடைய காம்பினேஷன் எங்கேயோ ஒட்டிக்கும். நிறைய தொடர்ச்சியான கனவுகள், ஒரு பெரிய விதமான பயங்கரமான கனவுகள், வித்தியாசமான சிந்தனைகள்,
அவங்க யோசிக்கவே முடியாது. மற்றவங்களாம் நார்மலாக யோசிப்பாங்க, இவங்க இந்த சனி ராகுவினுடைய திங்கிங்கை வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கர்மா அப்படி, அவங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படி, அவங்களுடைய கட்டமைப்பு அப்படி, அவருடைய பிறப்பினுடைய சூத்திரமே அப்படி. ஆக இந்த உணர்வு நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலம், இந்த உணர்வு நிலையில் நீங்கள் வருகிற பொழுது தான் எல்லாமே இருக்கும். பசி, தூக்கம், உறவு, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பணம், தோட்டம், துறவு, பணம் எல்லாமே இது உள்ளதான் அந்த காலத்திற்குள் தான். அப்போ இந்த காலத்திற்குள் தானே கர்மா வேலை செய்யும். இப்போ காலத்தை கடந்து சென்றால் கர்மா வேலை செய்யாது. அந்த காலத்தை கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த கால பைரவர். பைரவம் என்பது என்ன? ஒரு அதி அற்புத, ஒரு மின்னலுக்கு ஈக்குவலான, அதை விட அதிபயங்கரமான ஒரு நற்சக்தி. அதான் பைரவம். மிக அற்புதமான சக்தி. அந்த பைரவம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எப்பொழுதெல்லாம் காலத்தை கடந்து போகிறீர்களோ, உணர்வு நிலைக்கு மேலே போகிறீர்களோ, அப்பொழுதுதான் அது காலபைரவ நிலையை தொடும். அந்த காலபைரவ நிலையை, அந்த நிலைக்கு நம்மளால் போக முடியலன்னு அந்த நிலையில் இருக்கக்கூடிய தன்மைகளை சிவன் கோயிலிலே காலபைரவராக ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள். அந்த காலபைரவரினுடைய சன்னதியில் போய் அமர வேண்டும். ஒரு 24 நிமிஷம் உட்காரணும். அங்கே நல்லெண்ணெய் தீபம் போடலாம். அல்லது இந்த காலபைரவருக்கு உரித்தான தேய்பிரை அஷ்டமி காலகட்டங்களில் தேங்காயில் விளக்கு போடணும். தேங்காயை 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற அந்த ஒயிட் பாகம் ஃபுல்லாக மஞ்சள் அப்பிட்டு, மஞ்சள் தடவிட்டு, அந்த மஞ்சளில் எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போடலாம். இந்த தீபம், இந்த 2 தேங்காயத்துக்கும் 2 தேங்காயும் தீபம் ஏற்றி வச்சுட்டு கீழே ஒரு வாழையில் வச்சு அது மேலே பச்சரிசி பரப்பி, அந்த பச்சரிசியில் 2 தேங்காயை வச்சு தீபம் போடணும். சனி ராகு இணைவிருந்து ராகு திசையோ அல்லது சனி திசையோ நடந்தால் இந்த பரிகாரம். பொதுவாக சனி ராகு காம்பினேஷன் இருக்குது சார், ஏதோ ஒரு பிரச்சனைகள் அங்கே போய் முட்டுது அப்படின்னு சொல்லுகிற பொழுது காலபைரவ வழிபாடு போதுமானது. இல்லைன்னா இதை தீர்ப்பதற்கு மனோதைரியமும் உடம்பு தைரியமும் வேண்டுமென்றால் அனுமானினுடைய வழிபாடு, அனுமாருக்கு வெத்தலை மாலை போட்டோ அல்லது வடைமாலை சாத்தியோ வழிபடலாம். அப்போ சனி ராகுன்றது ஒரு ஒரு இடறுதலான, வாழ்க்கைக்கு இடறுதலான ஒரு காம்பினேஷன் தான். இப்போ இதோட செவ்வாய் சேருது அப்படின்னா ஒரு ஆக்சிடென்ட்டு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிகழும். அப்போ அந்த சனி செவ்வாய் இணைவு இருக்கக்கூடிய இடங்களுக்கு, அதாவது அந்த சனி செவ்வாயினுடைய இணைவை தகர்க்கக்கூடிய நிலையில் அல்லது அதனுடைய தன்மையை கொஞ்சம் ஸ்லோ பண்ணக்கூடிய நிலையும் காலபைரவர் தான், வேற ஒரு ஆளும் கிடையாது. சனி ராகு இணைவு, சனி செவ்வாய் இணைவு உங்களுக்குலாம் காலபைரவர் தான். பொதுவாக இந்த சனி செவ்வாய் ராகு இணைவு இருக்கிறவர்களுக்கு வக்ரகாளியம்மன் எங்கே கோயில் இருந்ததுன்னா போங்க. வக்ரகாளியம்மன் இந்த செஞ்சிக்கு பக்கத்தில் கூட ஒரு வக்ரகாளியம்மன் கோவில் இருக்குது. அங்கே கூட போயிட்டு அங்கே ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வரலாம். குறிப்பாக இந்த சனி செவ்வாய் ராகு இருப்பவர்கள் கையில் ஒரு கயிறு கட்டிக்கலாம். இப்போ நான் கட்டியிருக்கிறதுனால எனக்கு இருக்காதுன்னு கேட்காதீங்க. கயிறு கட்டிக்கலாம். இயல்பாகவே இந்த டேட்டு போடுறாங்கல்ல, முக்கியமாக இவங்களுடைய ஜாதக அமைப்பு பாருங்களேன், சனியும் செவ்வாயும் ராகுவும் எங்கேயோ தொடர்பில் இருக்கும். இருந்தால்தான் அவங்க டேட்டு போடுவாங்க. மேக்சிமம் செவ்வாய் ராகு இருந்தாலே டேட்டு போடுவாங்க. சனி இருந்ததுன்னா கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்களை போடுவாங்க. அதில் ராகு தன்மை வலுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிற பொழுது கொஞ்சம் வித்தியாசமான டேட்டூஸ்லாம் போடுவாங்க. ஸோ ஆக சனி ராகு இருக்கிறவர்கள் இந்த வக்ரகாளியம்மன் வழிபாடு, சனி செவ்வாய் ராகுக்கு வக்ரகாளியம்மன் வழிபாடு, மேல்மலையனூர் வழிபாடு, சனி செவ்வாய் ராகு காம்பினேஷனுக்கு, சனி ராகு காம்பினேஷனுக்கு காலபைரவர், இதெல்லாம் அந்தந்த திசை நடக்கிற பொழுது. இப்போ சனி செவ்வாய் ராகுனா சனியோ செவ்வாயோ ராகு திசை நடக்கணும். சனி ராகு திசையில் சனியோ ராகுவோ திசை நடத்துகிற பொழுது இந்த மாதிரியான வழிபாட்டை கொள்ளுகிற பொழுது அதனுடைய வீரியம் உங்களுக்கு மட்டுப்பட்டு வாழ்க்கையை நீங்கள் எளிதாக கடந்து போவதற்கு உதவும். நண்பர்களே, மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அஸ்ட்ரோபாபு. நன்றி, வணக்கம்.